விவாக அறிவிப்பு. சபை சேலம், ஊழிய மாவட்டம் கோயம்புத்தூர், ஊழிய வட்டம் ஈரோடு. தேவ கிருபையினால் நமது சபையின் அங்கத்தினரும் எஸ் வாசுகி சீனிவாசன் என்ற அக்சால் அவர்களது குமாரத்தையும் மணியனூர் திருவேங்கட நகர் சேலம் மாவட்டம் என்கிற முகவரியில் வசிப்போருமான வைஷ்ணவி என்ற மெல்பாவிற்கும் சேலம் உத்தம சோழபுரம் சூளைமேடு எல்சலாய் பூரண சுவிசேஷ சபையின் அங்கத்தினரும் செல்லம்மாள் மாரிமுத்து அவர்களின் குமாரனும் சேலம் மாவட்டம் கொண்டலாமட்டி மேட்டு தெருவில் வசிப்போருமான மணிகண்டன் என்ற தானியலுக்கும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 28 புதன்கிழமை அன்று சேலம் உத்தம சோழபுரம் சூளைமேடு எல்ஷடாய் பூரண சுவிசேஷ சபையில் வைத்து விவாகம் நடைபெறும். இவ்விவாகம் தேவ வசனத்திற்கோ தேச சட்டத்திற்கோ ஒவ்வாதனால் தயவு செய்து எழுத்துப்பூர்வமாக சபை போதவருக்கு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது சபையின் முதலாவது அறிவிப்பு. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அருமையான சகோதரி அக்ஷாளுடைய மகளுடைய திருமணம், கர்த்தர் அந்த திருமணத்தை தேவன் ஆச்சரியமாய் அதிசயமாய் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக நடத்தி தரணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே இந்த சபையின் சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன். அறிவிப்புகளை கவனமாக கேளுங்க. இந்த நாளிலும் ஆண்டோடைய கிருபையினால் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை சிறப்பாக நடத்தி தந்தார். எல்லோரும் கேட்குறீங்களா? எல்லோரும் கேட்குங்க. வராத இன்னும் நிறைய பேரை காணோம். கொஞ்சம் பின்னாடி லைட்டாக கொஞ்சம் பின்னாடி உட்காருங்களா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க, இடம் பின்னாடி. இன்னைக்கு நிறைய பேரெல்லாம் பொங்கலுக்கு போயிட்டாங்க. சிலவங்க பொங்கல் 3000 ரூபாவும் கரும்பு வாங்க போயிருப்பாங்க. அல்லையிலே சொல்லுங்களேன், அல்லையா. இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாவும் கரும்பும் கொடுத்ததுனால நிறைய பேரை காணலை. கரும்பும் பணத்துக்குமா போயிருக்கிறாங்க. அல்லையா. வந்தவங்கள் பாக்கியவான்கள். அல்லையா. நான் நினைக்கிறேன் இங்கே வந்தவங்கெல்லாம் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினதுனால நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, வாங்கலைனாலும் இன்றைக்கி ஓடி இருப்பீங்க. அல்லையா. சூத்திரம் பரவாயில்ல, வாங்கலை, சந்தோஷம். வாங்காமல் வந்தீங்களே, கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷல் கரும்பை தருவார். ஸ்பெஷல் கரும்பு, ஸ்பெஷல் சர்க்கரை எல்லாம் கிடைக்கும். அல்லையா. கர்த்தர் நல்லவர். அல்லையா. நிறைய சேர் காலியாகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பொங்கல் வந்தால் பொங்கி வழிவாங்க, தீபாவளி வந்தால் திடனாக இருப்பாங்க. ஆமாம், அப்படியே நிறைய மார்க்கங்களெல்லாம் இருக்குது. ஸோ வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நாளிலே ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். நமக்கு கிருபையினால் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனையிலே நாம் சபையிலே ஒரு சிறு கலெக்ஷன் எடுத்தோம். கலெக்ஷன் எடுத்ததில் 23,600 ரூபா நமக்கு கைக்கு வந்திருக்கிறது. அந்த கைக்கு வந்த பணம் 23,600 ரூபா வந்திருக்கு. அதில் செலவு 15,750 ரூபா செலவு. பாக்கி கைவசம் இருப்பது 7,850 ரூபா கையில் இருக்குது. அல்லேலூயா. கையில் இருக்கிறது இந்த பேலன்ஸு. அப்போ இந்த பேலன்ஸு கையில் இருக்கிறதுனால நம்ம பின்னாடி கிடக்கிற எல்லா சேரு, கொஞ்சம் பாயெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. கொஞ்சம் பின்னாடி சேர், ஒரு 10 சேர் கொஞ்சம் வாங்கலான்னு இருக்கிறோம். எப்படி சேர் வாங்கிடலாமா பாக்கி இருக்கிற பேலன்ஸுக்கு? அதான் கட்டட நிதியில் போடவா? எப்படி கட்டட நிதியில் போட்டுடலாமா, ஏதோ சேர் வாங்கி போட்டுடலாமா? ஏன்னா தந்த பிள்ளைகள் நீங்கள் தானே, தங்கத்தவங்கள்ட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமே. சரி, நீங்கள் எல்லோரும் சைலண்டாக இருக்கிறதுனால இந்த பணத்தை கட்டட நிதியிலே போட்டுருவோம். அல்லேலூயா. கட்டட நிதியில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சேர் வாங்கலாம். அல்லேலூயா. இந்த 7 சில்லறை அதை நம்ம மேலே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி ஆலயம் கட்டுமான கட்டட நிதிக்கு போடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தது ஒரு சில அறிவிப்பு சொல்லுகிறேன். கவனமாக இருங்க, கவனமாக கேளுங்க.
நமக்கு 16ஆம் தேதி